பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தினத்தில் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று சொல்லப்பட்ட இந்த நாளிலே இன்னைக்கு அனைவருமே சபைக்கு செல்வது உண்டு. சபையில் முக்கியமாக இன்னைக்கு 7 வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க. அந்த 7 வார்த்தைகள் என்ன? சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 7 வார்த்தைகள் தான். சுருக்கமாக நாம் பார்க்கலாமே. 1, மன்னிப்பு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு சொன்னார். 2வது, ரட்சிப்பு. இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்றார். 3வது, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி ஆண்டவர் அன்பை குறித்து பேசினார். 4வது, ஏலி ஏலி லாமா சகப்தானி, தனிமையை ஆண்டவர் உணர்கிறார். 5வதாக, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். 6வதாக, முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சொன்ன வார்த்தை தான். 7வது, அர்ப்பணிப்போடு, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். பிரியமானவர்களே, இந்த 7 வார்த்தைகளுமே ஆண்டவர் ஏன் அந்த 7 வார்த்தை சொன்னார்னா, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல சுருக்கமாக நான் ஒரே வார்த்தையில முடிக்கிறேன். எனக்காக என் இயேசு என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வருவதற்கு நோக்கமே என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவே. எந்த பலியும் ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் தனக்காக, எனக்காக, அதாவது என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, நான் செய்த துரோகங்களுக்காக என் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விஷயம் மாத்திரம், இன்னைக்கு ஆலயத்துக்கு வருஷாவருஷம் நம்ம போவோம். வருஷாவருஷமே கிறிஸ்மஸ் வருது, வருஷாவருஷம் குட் ஃப்ரைடே வருது, வருஷாவருஷம் ஈஸ்டர் வருது. ஆனால் நாம் உணர்வடைகிறோமா? எனக்காக என் இயேசு சிலுவிலே மரித்தார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை இயேசு சுமந்து கொண்டார். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. வரப்போற கொடிய காலத்துக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ஒவ்வொரு நாளுமே நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.